தேசிய வருவாய் ஏன் முக்கியம்? என்ன சவால்கள்? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தேசிய வருவாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் தேசிய வருவாயை பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு சோஷல் அக்கவுண்டிங் என்று அழைக்கிறார்கள். ஒரு வீட்டில் வரவு செலவு பதிவு வைப்பது போல ஒரு நாடு தனது மொத்த உற்பத்தி, செலவு, சேமிப்பு இவற்றையெல்லாம் தேசிய வருவாய் கணக்கீட்டின் மூலம் அறிந்து கொள்கிறது. இந்த தலைப்பில் இரு பகுதிகள், 8 முக்கியத்துவங்கள் மற்றும் 6 சிரமங்கள் உள்ளன. ஒரு பக்கம் ஏன் முக்கியம், மறுபக்கம் கணக்கிடுவதில் உள்ள சவால்கள், இரண்டையும் சேர்ந்தே முழு பரிமாணம் கிடைக்கும். 8 முக்கியத்துவங்கள் பற்றிக் காணலாம். தேசிய வருவாய் ஏன் தேவை? முதலாவது, துறை வாரியான பங்களிப்பை அறிய. பொருளாதாரத்தில் உள்ள பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு துறையின் பங்களிப்பு பற்றி அறிய முடிகிறது. இந்தியாவில் சேவைத்துறை ஜிடிபியில் ஏறக்குறைய 50% பங்களிக்கிறது. விவசாயத்துறை சுமார் 18%. இந்த விகிதங்களை அறிய தேசிய வருவாய் கணக்கீடுதான் வழி. இரண்டாவது, பணவியல் மற்றும் பொதுநிதி கொள்கைகளை உருவாக்க நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல உதவுகிறது. மூன்றாவது, திட்டமிடுதல். நாட்டின் மொத்த வருமானம், உற்பத்தி, சேமிப்பு, நுகர்வு புள்ளி விவரங்களை திட்டமிடல் மற்றும் திட்ட விளைவுகளை மதிப்பிட பயன்படும். நான்காவது, பொருளாதார மாதிரிகளை உருவாக்க குறுகிய கால மற்றும் நீண்ட கால மாதிரிகளை வடிவமைக்க இது அவசியம். ஐந்தாவது, ஒப்பீட்டு கருவி. துறை வாரியான விவரங்களை மட்டுமல்ல, நாட்டில் வட்டாரங்களின் வருமானத்தை ஒப்பிடவும் மற்ற நாடுகளின் வருமானத்துடன் ஒப்பிடவும் பயன்படும். தமிழ்நாட்டின் தலா வருமானம், கேரளாவின் தலா வருமானம், இந்தியா சீனா ஒப்பீடு இவை இந்த கணக்கீட்டின் வழியேதான். ஆறாவது, தலா வருமானம் கணக்கிட தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை ஈக்குவல்ஸ் தலா வருமானம் நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படும். ஏழாவது, காரணிகளின் வருமான பகிர்வு. நாட்டில் உள்ள பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை அறிய. எட்டாவது, பேரியல் பொருளாதார காரணிகள். வரி ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம். இந்த முக்கிய விகிதங்களை கண்டறிய தேசிய வருவாய் உதவும். இந்த 8 முக்கியத்துவங்களும் ஓர் உண்மையை சொல்கின்றன. தேசிய வருவாய் இல்லாமல் ஒரு நாட்டை நிர்வகிப்பது வழிகாட்டியின்றி நடப்பது போலாகும். அரசு கொள்கை. நிதி அமைச்சர் பட்ஜெட், ரிசர்வ் வங்கி வட்டி வீத முடிவு, திட்ட கமிஷன் 5 ஆண்டு திட்டம் அனைத்தும் இந்த எண்களையே ஆதாரமாக கொள்கின்றன. 6 சிரமங்கள், கணக்கீட்டின் சவால்கள் பற்றி காணலாம். தேசிய வருவாய் கணக்கீடு செய்யும்போது இந்தியாவின் சிறப்பு இயல்புகளை மனதில் கொள்ள வேண்டும். இந்தியா ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பு சிறு தொழில்கள், பண்ட மாற்று அங்காடிகள் உள்ளடக்கிய நாடு. ஒரு கிராமத்தில் ஒரு தச்சர் ஒரு விவசாயிக்கு கட்டில் செய்து கொடுக்க விவசாயி பணம் கொடுக்காமல் 10 கிலோ நெல் கொடுக்கிறார். இது எப்படி தேசிய வருவாயில் பதிவாகும்? பண்ட மாற்று அதிகமாக இருக்கும் இந்தியாவில் கணக்கிடல் சவாலானது. 6 முக்கிய சிரமங்கள். முதலாவது, மாற்று செலுத்துதல்கள் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஓய்வூதியம், வேலையின்மை உதவித்தொகை, மானியங்கள், தேசிய கடனுக்கு வட்டி இவை அரசின் செலவுகள். ஆனால் தேசிய வருவாயில் சேராது. ஏனெனில் இவை புதிய உற்பத்தி அல்ல. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பணம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாறுவதே. ஓய்வு பெற்ற ஆசிரியர் 20,000 பெறுவது, அது ஏற்கனவே வரியாக சேகரிக்கப்பட்ட பணம். மீண்டும் சேர்த்தால் இரட்டிப்பு. இரண்டாவது, தேய்மானம் மதிப்பீடு சிக்கல். தேய்மான கொடுப்பளவு, விபத்து இழப்பீடு, பழுது கட்டணம் கழிப்பது எளிதல்ல. 5 வருடம் பழமை இயந்திரத்தின் இன்றைய மதிப்பை சரியாக கணக்கிட பல காரணிகள் தேவை. அசல் விலை, பயன்பாட்டு காலம், பராமரிப்பு, பழு செலவு. மூன்றாவது, பணம் செலுத்தப்படாத சேவைகள். இந்தியாவில் பெண்கள் வீட்டிலேயே அதிக வேலை செய்கின்றனர். உணவு, தையல், பழுது, துவைத்தல், சுத்தம், குழந்தை வளர்ப்பு. பண வருமானம் இல்லாமல் அன்பு பாசம் காரணமாக. ஆனால் அவர்களின் அர்ப்பணிப்பு தேசிய உற்பத்தியில் சேராது. இது பெரிய குறை. நான்காவது, சட்டவிரோத வருமானம். சூதாட்டம், கடத்தல், சட்டவிரோத மது தயாரிப்பு இவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானம் சேராது. மக்கள் விருப்பத்தை நிறைவு செய்தாலும் சமுதாய ரீதியில் உற்பத்தி என கொள்ள முடியாது. ஐந்தாவது, சுய நுகர்வு உற்பத்தி மற்றும் விலை மாற்றம். விவசாயி சுய நுகர்வுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பது தேசிய வருமானத்தில் சேர்ந்துள்ளதா என்பதை அறிய சிக்கல். விலைகள் நிலையாக இல்லாமல் மாறுவதால் நுகர்வோர் விலை குறியீட்டெண் பயன்படுத்தி நிலையான விலையில் உண்மை தேசிய வருவாயை கணக்கிட வேண்டும். ஆறாவது, மூலதன லாபம். கேபிட்டல் கெய்ன்ஸ், வீடு, சொத்து, பங்கு இவற்றை அதிக விலைக்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் தேசிய வருவாயில் சேராது. இது புதிய உற்பத்தி அல்ல, ஏற்கனவே இருந்த சொத்தின் மதிப்பு கைமாறுவது மட்டுமே. இந்தியாவின் தனிச் சவால்கள். புள்ளி விவரம் சேகரிப்பதில் பல சிக்கல்.
ஒரே விவரத்தை பல முறை கணக்கில் சேர்ப்பது, நம்பகத்தன்மை, புள்ளி விவரம் கிடைக்காமை, சேகரிப்பவர்களின் திறன் குறைவு, அர்ப்பணிப்பு இன்மை. முதலாவது, விவசாயத்துறையில் உற்பத்தி அளவை கணக்கிடுவது சிரமம். கால்நடைத்துறை புள்ளி விவரம் முழுமையாக கிடைக்காது. கிராமங்களின் ஆடு, மாடு, கோழி உற்பத்தி, பால் அளவு முழுமையாக பதிவாகாது. இரண்டாவது, பல்வேறு மொழி, கலாச்சாரம் காரணமாக மதிப்பீட்டில் சிக்கல். மூன்றாவது, அரசு அலுவலருடன் மக்களின் உறவு சுமூகமாக இல்லாததால் உண்மை விவரம் தருவதில்லை. வரி பயத்தில் சரியான வருமானத்தை வெளிப்படுத்த தயக்கம். நான்காவது, பெரும்பான்மை அலுவலர் பயிற்சி அற்றவர், திறமை அற்றவர். இவை எல்லாம் சேர்ந்து தேசிய வருவாய் மதிப்பீட்டில் துல்லியம் இல்லாமல் 10% அதிகமாகவோ குறைத்தோ மதிப்பிடப்படுகிறது. அதனாலேயே இந்தியாவின் ஜிடிபி மதிப்பு டாலரில் ஏறக்குறைய 2 டிரில்லியன் முதல் 5 டிரில்லியன் US வரை வேறுபடுகிறது. இது ஒரு ஆச்சரியமான வரம்பு, ஆனால் அதுவே நமது புள்ளிவிவர சவால்களின் உண்மை.